ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் கௌசி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, வெளியே போயிருந்தாங்க, அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எங்கே போனோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிஃபோர் மேரேஜ் நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் எப்படா சேலரி போடுவாங்க, ஃப்ரெண்டோட வெளியே போகலான்னு சொல்லிட்டு சேலரி போட்டதும் போதுங்க. அடுத்த சண்டே எங்களுக்கு எப்போயுமே வீக்கெண்டாக தான் இருக்கும். அதனால் என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வாடி பர்ச்சேஸ் போவோன்னு சொல்லி கூட்டிகிட்டு அவளை கிளம்பிடுவேன். அவளும் சரி ஏதாவது வாங்குவோன்னு சொல்லி என் கூட வந்துடுவா. நாங்கள் 2 பேரும் ஜாலியாக போய் பர்ச்சேசிங்லாம் பண்ணிவிட்டு ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க வீட்டுக்கு கிளம்புவோம். ஆனால் இங்கே அப்படி இல்லைங்க. எப்போ மேரேஜ் ஆனதோ அப்போயே நான் ஒரு கூண்டு கிளி ஆகிட்டேங்க. வெளியே போகிறதே ரொம்ப ரிஸ்க்காக தான் இருக்கும். இப்போ பையனும் வேறு இருக்கானா, அவனை வச்சுட்டு வெளியும் போயிட்டு நம்மளால் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ண முடியாது. எனக்கு வீட்டிலேயே இருந்தால் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எங்கேயாவது வெளியே போயிட்டு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணால் தான் மைண்ட் ஒரு மாதிரி ரிலாக்ஸிங்காக இருக்கும். இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கேன்னு சொல்லிட்டாங்கங்க. ஃப்ரீயாக இருந்தால் நம்ம மைண்டு தான் சும்மா இருக்காது. எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போக சொல்லி கேட்டுட்ருந்தேன். வண்டியை ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு விண்டோ ஷாப்பிங் பண்ணுவோன்னு அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தாங்க. நிறைய கடைங்க இருந்தது. நாங்கள் ஒரு சில கடைங்க மட்டும்தான் பார்த்தோம். என் பையன் ஒரு கண்ணாடி பைத்தியம். அவனுக்காக கண்ணாடி வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு கடையில் போய் விலை கேட்டோம். பார்க்க கண்ணாடி எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் விலையை கேட்டு நானே ஷாக் ஆகிட்டேங்க. 200 250 தான் சொல்கிறாங்க. ஆனால் இது கடையில் எடுத்தாவே இந்த கண்ணாடியோட விலை கம்மியாக தான் இருக்கும். ரேட்டை மட்டும் கேட்டுட்டு ஒரு 2-3 கண்ணாடி எடுத்து பார்த்தோங்க. விலை கேட்டதும் ஷாக் ஆனதுனால அப்படியே வச்சுட்டு வேறு கடைக்கு போயிட்டோம். ஊரில் வந்து நம்ம பார்கெயின் பண்ணி வாங்கியிருப்போங்க. ஆனால் இங்கே எப்படி வாங்கணுன்றது எனக்கு தெரியல. அப்படி பார்கெயின் பண்ணால் நம்மள ஏதாவது தப்பாக நினச்சிப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பார்கெயின் பண்ணி வாங்குறதில்ல நான். விலையை கேட்டுட்டு ரேட் அதிகமாக இருந்தால் அப்படியே வந்துடுவோம். இந்த விலைக்கு நம்ம ஊர்லேயே போய் வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ட்ரெஸ்ஸு பார்க்க நல்லா தாங்க இருக்கும். கேர்ள் பேபியோட ட்ரெஸ்லாம் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுங்க. ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு பையன் மட்டும்தானே, ட்ரெஸ்ஸை பார்த்துக்க தான் முடியும்னு சொல்லி ஆசை தீர பார்த்துட்டு வந்தேங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்த டைம் போகும்போது தான் என் தங்கச்சி பொண்ணுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருந்தோம். அப்படியே எல்லா கடையும் பார்த்துட்டு போயிட்டுருந்தாங்க. எந்த கடையை பார்த்தாலும் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு என் மைண்டு தோணிகிட்டு இருந்துச்சு. அந்த அளவுக்குலாம் பட்ஜெட் இல்லை, வான்னு சொல்லி என்னை கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாங்கங்க. எங்கே வண்டியை பார்க் பண்ணியிருந்தோமோ அங்கே ஒரு கடை இருக்குது. அங்கே போயிட்டு வேணுன்ற திங்ஸ் வாங்கிட்டு கிளம்புவோம், டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே கிளம்பிட்டோம். இந்த ஏரியா எப்பயுமே பிஸியாக தான் இருக்கும் போலங்க. எப்போ போனாலுமே கூட்டமாக தான் இருக்காங்க. ஃப்ரீயாக இருந்து நான் பார்த்ததே இல்லை. நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. லீவ் டேஸ்லேயும் அப்படி தான் இருக்குது. வீக்கெண்டில் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். பரவாயில்ல வீக் டேஸில் வரதே. அதுக்கப்புறம் என் பையனுக்கு ஸ்பைடர் மேன்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு சரி ஒரு ஸ்பைடர் மேன் வாங்குவோன்னு சொல்லி ஒரு கடைக்கு வந்தோம். ஊரில் இருக்க வேண்டிய எல்லா பொம்மையும் இங்கே தாங்க இருக்குது. ஆனால் நாங்கள் தேடி வந்த ஸ்பைடர் மேன் மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி ஏன் திரும்ப எல்லா பொம்மையும் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லி கிளம்பிட்டோம். இதுக்கு மேலே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. சுற்றில் எனக்கு பசியே எடுத்துடுச்சுன்னு சொல்லி ஹஸ்பண்ட் வா சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன வாங்குறதுன்னு சொல்லி பிளான் பண்ணுவேன்னு சொல்லி ஃபுட் கோர்ட் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. உனக்கு வேணுன்றது ஆர்டர் பண்ணிக்கோன்னு சொல்லிவிட்டு அவங்க வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. எனக்கு வந்து கேக் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. சரி அதனால் ஒரு கேக் ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் கொடுத்த ஆர்டரு எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துருச்சுங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸில் நான் ஆர்டர் பண்ண கேக்கு கொடுத்துட்டாங்க. சரி எங்கேயாவது போய் இடத்த பிடிச்சி உட்காருவான்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஒரு சீட்டு கூட காணுங்க. ஃபுல்லாக க்ரௌடாக இருந்துச்சு. சரி டேபிளை தேடுவேன்னு சொல்லி என்னோடய கேக் எடுத்துகிட்டு அப்படியே டேபிளை தேடி போயிட்டேங்க. ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் இருந்துச்சு. அங்கே ஒரு ஃபேமிலி உட்காந்துருந்தாங்க. சரி அங்கே ஒரு சீட் இருக்குது போய் உட்காருவேன்னு சொல்லி பார்த்தா பஸ்ஸில் சீட்டு பிடிக்கிற மாதிரி பேக் வச்சு சீட் பிடிச்சி வச்சுருந்தாங்கங்க. சரி இது சரிப்பட்டு வராது, வேறு இடத்துக்கு போவோன்னு சொல்லி அப்படியே அங்கேருந்து வேறு இடத்துக்கு போய் 2 சீட் இருந்துச்சுங்க. அப்படியே உட்காந்துட்டேன். ஒரு சிலர்லாம் உட்காந்து சாப்பிட்றாங்கங்க. அந்த பிளேட்டை கூட எடுத்து டஸ்ட்பினில் போடாமல் அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. அப்புறமா சரி எனக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹஸ்பண்டை பார்த்தா அவங்க இன்னும் அந்த கவுண்டர்லேயே நின்றுட்டுருக்காங்க. இவங்களுக்கு வெயிட் பண்ணுறதுக்குள்ளே நம்ம வயிறு பசி தாங்காதுன்னு சொல்லிட்டு நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சாப்பிட்டு பாதி கேக்கையே முடிச்சிட்டேன். ஆனாலும் மனுஷன் வரல, அங்கேயே நின்றுட்டுருக்காங்க. அங்கே ஒரு வேளை வாய் திறந்து கேட்டால் கொடுத்துருப்பாங்களோ என்னமோன்றது எனக்கு தெரிலங்க. அப்புறம் ஒரு வழியாக ஆர்டர் பண்ணதை வாங்கிட்டு சீட்டில் வந்து உக்காந்துட்டாங்கங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு பாதி கேக்கை முடிச்சிட்டேன். அப்போ தான் வந்தாங்க. அப்புறம் 2 பேரும் பொறுமையாக அமர சாப்பிட்டுட்டு பர்ச்சேஸ் பண்ணுவோம். நமக்காக வீட்டில் ஒரு ஜீவன் தூங்கிட்டுருக்குன்னு மைண்டில் தோணுச்சுங்க. அதனால் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் 8th ஃப்ளோர் போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மேலேருந்து வருவோன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஃபுல்லாக க்ராசரி ஐட்டம் தான் வச்சுருந்தாங்க. இங்கே என்னடா வாங்குறது, நம்ம இது வாங்குகிற ஐடியாலேயே வரலையேன்னு சொல்லிட்டு எங்கள் 2 பேருக்கும் ஒரு விஷயத்தில் ஒத்து போகணும். அது இந்த வத்த குழம்பு தாங்க. அதனால் அதில் ஒரு 2 வாங்கிட்டு
அப்படியே நான் சுற்றி பார்த்துட்டு இருந்தேங்க. ஏன்னா பில்லிங் கவுண்டரில் ரொம்ப கூட்டமாக இருந்தாங்க. சரி பில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். 8th ஃப்ளோர்லேருந்து கீழே பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதனால் அதை பார்த்துட்டு இருந்தேங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டாங்க. இங்கே வந்து ஃபுல்லாக அந்த கிஃப்டிங் பர்பஸ்க்கான பொருள் தான் வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்க்க ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. அப்புறம் டெக்கரேட்டிங் ஐட்டம்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. நானும் பார்த்துட்டு இருந்தேங்க. பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. நமக்கு தான் சுற்றி பார்க்குறதுனா பிடிக்குமேன்னு சொல்லிட்டு நானும் என் ஆசை தீர எல்லாமே பார்த்துட்டேங்க. அதுக்கப்புறமா சாமி ஃபோட்டோ வச்சுருந்தாங்க. முருகரும் விநாயகரும் இருக்கிற மாதிரி பார்க்க க்யூட்டாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அப்படியே வந்தேங்க. எனக்கு ஒரு பெரிய ஷாக்குங்க. இவரை இளைய தளபதின்னு சொல்லவா இல்லை நம்ம சிஎம்னு சொல்லவான்னு தெரில. இந்த ஃபோட்டோ கூட வச்சுருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேங்க. எல்லா ஃபோட்டோவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொன்னார். அப்புறம் ஸ்டெப்ஸில் இந்த பிளாஸ்டிக் செடிலாம் வச்சுருந்தாங்கங்க. அதுவும் வாங்கணும்னு எனக்கும் ஆசையாக இருந்துச்சு. ஆனால் வாங்கிட்டு வந்து எங்கே வைக்க, எங்கள் வீட்டில் தான் அதெல்லாம் வைக்கிற அளவுக்கு இடம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் சரி நமக்கு தேவையான காஸ்மெட்டிக்ஸ்லாம் வாங்குவோன்னு சொல்லி வாங்கிட்டு இருந்தேன். அப்படியே பையனுக்கு 2 சார்ட் வாங்கினேங்க. அவன் ஸ்கூல் தான் அனுப்பலை, ஏதாவது படிக்க சொல்லி தருவோம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு 2 சார்ட் வாங்கிட்டு வந்தேன். அது கூட ஒரு புக்கும் வாங்கிட்டேங்க. அப்புறம் கீழே வந்தால் கிட்ஸுக்கான ப்ளே ஏரியா போலங்க. அதுவும் மற்ற இடத்துலலாம் வந்து நாங்கள் காசு கொடுத்து அதை விளையாட வச்சுருக்கோம். இன்றைக்கின்னு பார்த்து அவனை தூக்கிட்டு வரல. ஆனால் இங்கே ஃப்ரீயாமா. நான் அப்படியே கேட்டதும் ஷாக் ஆகிட்டேன். அப்புறம் ஏதாவது ட்ரெஸ் எடுப்போன்னு சொல்லி போனால் ஃபுல்லாக எல்லாமே கேர்ள்ஸுக்காக தாங்க இருக்குது. பசங்களுக்கு ஒரு கலெக்ஷனுமே இருக்காது போல். எல்லாம் ஃப்ராக் கலெக்ஷன் தான். ஆனால் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்த்து என்ன பண்ணுறது, நம்ம எதுவும் வாங்க முடியாதேன்னு சொல்லிட்டு கண் குளிர பார்த்துட்டேங்க. இப்படி கடையவே சுற்றி பார்த்துட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. நம்மளை நம்பி வீட்டில் ஒரு ஜீவன் தூங்கிட்டுருக்கு. அவன் எந்திரிச்சா ஒரு பெரிய போரே நடத்திடுவான். இதுக்கு மேலே இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகாது, கிளம்பிடுவான்னு சொல்லிட்டு அங்கேருந்து இடத்த காலி பண்ணியாச்சுங்க. கடையிலேருந்து வெளியே வந்துட்டு கீழே பார்க்கிங்கில் வண்டி நிறுத்தியிருந்தோம். அப்படியே வண்டி எடுத்துகிட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ரெகுலராக உங்களுக்கு வரும். தேங்க்யூ.